சகோதரி இருந்தால், நல்லா கவனிக்கணும், எஸ்தர் என்ற ஒரு சகோதரி இருந்தால், உங்களுக்கு எல்லாம் தெரியாதனால நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி நான் சொல்றேன். அந்த சகோதரி ஒரு தேசத்துல ராணி இல்ல, ஒரு தேசத்துல ராணி இல்ல, ராஜா மட்டும் இருக்கிறாரு. அந்த ராஜா ராணியை தேர்ந்தெடுக்கிறார். அப்போ அநேக நாடுகளிலிருந்து அநேக அழகுள்ள சகோதரி, அநேக அழகுள்ள பெண்கள் எல்லாம் வாராங்க ராணியா தேர்ந்தெடுக்கப்படுகிறதுக்காக. அப்பொழுது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து, ஒரு ஏழை ஏழை குடும்பத்திலிருந்து இந்த எஸ்தர் என்கிற ஒருத்தி என்ன செய்கிறார், அந்த போட்டியில கலந்து கொள்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அந்த போட்டியில, அந்த ராணி தேர்வின் போட்டியில கலந்து கொண்ட எல்லா பெண்களுக்கும் எல்லா விதமான ட்ரெஸ், எல்லா விதமான மேக்கப் போடுற காரியங்கள் எல்லாம் கொடுக்கறாங்க. நீங்க எப்படிலாம் உங்களை அழகுபடுத்தணுமோ, எப்படிலாம் உங்களை நீங்க ராஜாவுக்கு முன்பதாக காட்ட அழகா காட்டணுமோ நீங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். எல்லா ட்ரெஸ் போடலாம். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ நீங்க என்ன செய்யலாம், முகத்துல போட்டு அலங்காரம் பண்ணிக்கிறலாம். என்னென்ன நகைலாம் போடணுமோ என்ன செய்யுங்க, போட்டு அலங்காரம் பண்ணிக்கிறலாம். ஆனா போட்டி நாள் ஒரு நாள் வரும். அது முன்னாடி எல்லாரும் வரிசையா போகணும். யாருக்கு ராஜா பிடிக்குதோ, ராஜாக்கு யார பிடிக்குதோ அவங்கதான் யாராக முடியும், ராணியாக முடியும். அல்லேலூயா. எல்லாரும் போட்டிக்கு வரலாம், எல்லாரும் நல்ல ட்ரெஸ் உடுத்தலாம், எல்லாரும் நல்ல சென்டோ பெர்ஃபியூமோ எல்லாம் செய்யலாம். ஆனா ராஜாக்கு யார பிடிக்குதோ அவங்க மாத்திரம் தான் ராணியாக முடியும். அல்லேலூயா. அப்ப இப்பேற்பட்ட ஒரு போட்டியில இந்த ஏழை சகோதரி எஸ்தர் என்ன செய்கிறார், கலந்து கொள்கிறாள். அல்லேலூயா. ஒரு 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 பணக்கார பிள்ளையும் ஏழை பிள்ளையும் பக்கத்துல விட்டாலே அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா, முடியாதா? முடியும். எப்படி முடியும்? ஒரு ஏழை பெண் முகத்துல அந்த ஏழ்மை தன்னால தெரியும் இல்லையா? ஒரு பணக்கார பிள்ளையுடைய அந்த முகத்துல அந்த பணக்கார காரியம் என்ன செய்யும், தெரியும் பார்த்தாலே. அல்லேலூயா. சிலவங்க கூட சொல்லுவாங்க, இந்த பிள்ளை நல்ல படிச்ச பிள்ளை மாதிரி தெரியுது, இப்படி பண்ணுத அப்படிம்பாங்க, பத்திரிக்கையா? அல்லேலூயா. அப்போ இந்த ஏழை பெண்ணா இருந்தாலும் அவள் தனக்கு எது கொடுக்கப்பட்டதோ அதை மாத்திரம் தான் பயன்படுத்தினாள். அந்த ட்ரெஸ், இந்த ட்ரெஸ், அந்த மேக்கப், இந்த மேக்கப்லாம் கேட்கல. அவங்க ராஜா அரண்மனையில இருந்து எதை கொடுக்கறாங்களோ அதை மட்டும்தான் இவன் என்ன செய்தா, எஸ்தர் பயன்படுத்தினா. வேற எதையும் பயன்படுத்தல. இவள் எல்லாரும் கேலி பண்றாங்க, நீ என்ன பவுடர் போடுற, நீ என்ன ட்ரெஸ் உடுத்துற, இங்க பாரு ராஜாக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்காது, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடக்கூடாது, இப்படிதான் ட்ரெஸ் போடணும், இப்படிதான் ஆடம்பரமா இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் அவளை கிண்டல் பண்றாங்க. ஆனா ஒரு ஆண்டவருடைய ஆவியை உடையவள் அவள் கொடுத்ததை மாத்திர பயன்படுத்தணும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஒரு கர்த்தருடைய பிள்ளை முதல்ல அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தர் எதை கொடுக்கிறாரோ, கர்த்தர் எதை கொடுத்து இந்த உலகத்திலே உன்னை ஜீவிதம் பண்ண சொல்கிறாரோ அதை ஸ்தோத்திரத்தோட வாங்கி இந்த உலகத்தை நீ என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அது சாதாரண ஏழை குடும்பமா இருக்கலாம், அல்லது சாதாரண ஒரு சைக்கிளா இருக்கலாம், அல்லது ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கலாம், ஒரு சின்ன வேலையா இருக்கலாம். கர்த்தர் எதை உனக்கு கொடுக்க அதை வாங்கி என்ன பயன்படுத்தணும். இந்த எஸ்தர் கூட இருந்த மத்த ராஜாத்திகளை போல எனக்கு அது வேணும் இது வேணும்னு அவ எஸ்தர் கேட்டு என்ன செய்யல, எதையுமே போடல. தனக்கு எதை கொடுக்கப்பட்டதோ அதை மாத்திரம் அவ பயன்படுத்தினான். இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் கூட கர்த்தர் எதை கொடுக்கிறாரோ அது வேண்டாம், எனக்கு அதைத்தாங்க ஆண்டவரே, எனக்கு இது வேண்டாம், எனக்கு அதைத்தாங்க, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. அருமையான தேவ பிள்ளையே, ஒரு பிள்ளைக்கு எது தேவை என்பதை தாயும் தகப்பனும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு எது தேவை, என் பிள்ளைக்கு எந்த ட்ரெஸ் போட்டு அழகா இருக்கும், என் பிள்ளைக்கு எதை கொடுத்தா நல்லா சாப்பிடுவான், என் பிள்ளைக்கு எந்த ஸ்கூல்ல சேர்த்தா அவன் நல்லா படிப்பான், என் பிள்ளைக்கு எதை வாங்கி கொடுத்தா அவன் நல்லா விளையாடுவான் என்பதை பிள்ளையை காட்டிலும் தாயும் தகப்பனும் நல்லா அறிஞ்சு வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாய் இருக்கக்கூடிய என் தேவாதி தேவன் எனக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் கேட்கும் முன்னதாகவே அவர் அறிந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த எஸ்தருக்கும் கூட அப்படிதான் கொடுத்தாங்க. அவ எது கொடுத்தாங்களோ அதை மட்டும் பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு நாள் போட்டி நாள் வந்தது, எல்லாரும் வரிசையா வந்தாங்க. நான் சொல்ற காரியம் புரியுதா உங்களுக்கு? போட்டி நாள் வந்தது. என்ன தேர்வு, என்ன தேர்வுமா சொல்லுங்க, முடியுமா சொல்லுங்க, என்ன தேர்வு, என்ன போட்டி?
ராணி போட்டி பத்தில முன்னியமா கரெக்டா கவனமா கவனி. ராணி போட்டி, ஒவ்வொருத்தரா வராங்க வரிசையா. ராஜா அப்படி பாக்குறாரு, எந்த ஊரம்மா, உங்க அப்பா யாரு, அப்படியா, என்ன படிச்சிருக்கிற, அப்படியா, சரி சரி ரைட் ஓகே நீங்க போகலாம். அப்படி ஒவ்வொருத்தரா வராங்க. இந்த எஸ்தர் வரிசையில நிக்கிறா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே நின்றுப்பா, ஜெபிச்சுட்டே நின்றுப்பா. ஆண்டவரே, இந்த போட்டிக்கு நான் கலந்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ பேர் என் குடும்பத்துல இருக்கும்போது, எத்தனையோ பேர் என் தேசத்துல இருக்கும்போது என்னை இந்த போட்டிக்கு நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். அல்லேலூயா, அது சித்த எது உண்டு அதை செய்யுங்கன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். நீங்களும் உலக பிரகாரமா ஏதாவது ஒரு கஷ்டத்துல நஷ்டத்துல போட்டியில வரிசையில நிக்கிறிய, ஏதாவது ஒரு காரியத்தோடு கூட போராடுறீங்கன்னா எஸ்தரை போல ஜெபிச்சுட்டே நிக்கணும். ஆண்டவரே, உமது சித்தம் எது உண்டோ அது என் வாழ்க்கையில நடக்கட்டும். ராஜாக்கு பிடிக்கட்டாலும் உங்களுடைய சுத்தம், ராஜாக்கு பிடிச்சாலும் உங்களுடைய சித்தம். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு உலகத்துல எப்படி, அது தந்தாதான் சந்தோஷம், அது கிடைச்சாதான் சந்தோஷம். பிள்ளைங்களை நல்லா கவனிக்கணும். அப்பா அம்மா கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நீ யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பாட்ட கேட்கணும். பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். ஒரு பென்சில் கேட்டா கூட உங்ககிட்ட 1000 லட்சம் காசு இருந்தாலும் உடனே கடையில போய் பென்சில் வாங்கி கொடுக்காதீங்க. 2 நிமிஷம் முழங்கால் போட்டு ஏசப்பாட்ட ஜெபம் பண்ண சொல்லுங்க. ஸ்கூலுக்கு ஃபீஸ் கேட்டாங்கன்னா 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி, அம்மா என்கிட்ட இல்லம்மா, ஏசப்பா காசு கொடுத்தாதான் நான் உனக்கு காசு கட்ட முடியும், நீ ஏசப்பாட்ட போய் முதல்ல கேளுன்னு கற்றுக் கொடுங்க. நாளைக்கு அவங்க வளரும் போது, நாளைக்கு தங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், ஒரு நல்ல கேரக்டர் அந்த பிள்ளைகளுக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிறு காரியம் உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்துல கேட்டாலும் சரி, எதை கேட்டாலும் சரி, அதை வாங்கி கொடுக்கக்கூடிய திராணி உங்களுக்கு இருந்தாலும் உடனே வாங்கி கொடுக்காதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோர் பண்ணக்கூடிய ஒரு கேடான காரியம் என்ன தெரியுமா? பெற்றோர் பண்ணக்கூடிய ஒரு தவறான காரியம் என்ன தெரியுமா? தன் பிள்ளை எது கேட்டாலும் அது தன் பிள்ளைக்கு சரியா தவறானா கிடையாது, கேட்டா உடனே என்ன செஞ்சிடணும்? வாங்கி கொடுத்துடணும். இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்குது. அநேக பிள்ளைகள், நல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு படிக்க முடியாம மக்கா போயிருக்கிறாங்க. நல்ல பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகள், தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகள் இன்னைக்கு யாருக்குமே கீழ்ப்படியாம அடங்காத காரியத்துக்கு போயிட்டாங்க. காரணம் பெற்றோர்கள். அந்த பிள்ளைகளை குறை சொல்லவே முடியாது. காரணம் பெற்றோர்கள். ஒரு மண்பானை செய்யக்கூடிய ஒரு களிமண் முதல்ல பார்க்கும்போது மண்ணாதான் இருக்கும். அத குயவன் எப்படி வடிக்கிறானோ, அத கூஜாவா வடிச்சா கூஜாவா வரும், அண்டாவா வடிச்சா அண்டாவா வரும், பானையா வடிச்சா பானையா வரும். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் கரத்துல கொடுத்திருக்கிற குழந்தைகள் எல்லாம் ஒரு களிமண்ணுக்கு சமமா இருக்கிறாங்க. அதை நீ எவ்வாறு வணைந்து எடுக்கிறாயோ அதாக அவர்கள் இந்த உலகத்திலே உருவாகிறார்கள். அல்லேலூயா. பிள்ளைகள் உங்க இடத்துல எதை கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்காதீங்க. முதல்ல கர்த்தர்கிட்ட ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. ஃபீஸ் கேட்கிறாங்களா, நோட் கேட்கிறாங்களா, புக்கு கேட்கிறாங்களா, பேக் கேட்கிறாங்களா, முதல்ல கர்த்தரிடத்துல ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. ஒரு நிமிஷமாவது கர்த்தரிடத்துல கேட்க கற்றுக் கொடுங்க. அவர்கள் வளரும் போது அதை விடாது இருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் நாளைக்கு வளரும் போது தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மனுஷன்ட்ட ஓட மாட்டாங்க, கடன்காரன்ட்ட ஓட மாட்டாங்க, சட்டத்திட்டங்கள்ட்ட ஓட மாட்டாங்க. தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தாய் தகப்பன் கற்றுக் கொடுத்த அந்த இயேசுவை பார்க்கக்கூடிய சுவாபம் பிள்ளைகளுக்கு வரும். அல்லேலூயா. இந்த எஸ்தருக்கு அந்த சுவாபம் இருந்தது. எல்லாரும் வரிசையா போறாங்க, இந்த எஸ்தர் வரிசை வருது. அல்லேலூயா. இந்த எஸ்தரை பார்க்கும்போது அவர் மற்றவங்களை போல அலங்காரம் இல்லாம இருக்கலாம். எஸ்தரை பார்க்கும்போது மற்றவர்களை போல ஆடம்பரம் கூட இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா ராஜாக்கு அந்த எஸ்தரை தான் பிடிச்சது. அல்லேலூயா. ராஜாக்கு எஸ்தரை பிடிச்சது. அவர் சொன்னாரு, மற்ற எல்லாரும் வீட்டுக்கு போகலாம், ராணி யாரு? ராணி யாரு? எஸ்தர். அல்லேலூயா. ராணி யார்? எஸ்தர். ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவள், ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவள். அழகு இல்லாம இருந்திருக்கலாம், ஆடம்பரம் இல்லாம இருந்திருக்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, உன்னோடு கூட கர்த்தர் மாத்திரம் இருப்பாரையானால் நீ ராஜாக்கள் மத்தியிலே உட்கார கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு அழகு இல்லாம இருக்கலாம், ஆடம்பரம் இல்லாம இருக்கலாம், ஆஸ்தி இல்லாம இருக்கலாம், அதிகாரம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரே ஒருவர் கூட இருந்தா போதும், கர்த்தர் கூட இருந்தா போதும், எஸ்தரை போல நீ ராஜாத்தியாக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த